இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த பஃப் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது கஸ்டமர் வந்து தீபாவளிக்காக ஸ்டிச் பண்ண சொன்னாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி பஃப் வந்து சிம்பிளான டிசைனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான். வாங்க ஃபஸ்ட்டு கட்டிங்க்கு போயிடலாம். ஸோ கட்டிங் பார்த்திங்கன்னா பேக் ஃப்ரண்ட் வெட்டிட்டு மிச்சம் இருந்த துணியை கையை டபுளாக மடித்து போட்டிருக்கேன். கிளாத்தை டபுளாக முடிச்சு போட்டுட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள், பேக்கும் ஃப்ரண்ட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அவங்க டிசைன் வேணான்னு சொல்லிட்டாங்க. நெக்குக்கு பைப்பிங் மட்டும் போதும். ஸ்லீவ் மட்டும் இந்த இந்த பஃபுக்கு பேர் வந்து ஒன் ஃபில்ட் பஃப்பு நான் வச்சுருக்கிறது. பட் ஆனால் இந்த உண்மையாக அந்த பஃபுக்கு பேர் என்னன்னு தெரியாது. இது ஒன் டக்ஸ் மாதிரி வரும். ஸோ நார்மலாக கீழே வந்து 1/4 இன்ச்சுக்கு துணியை விட்டுட்டு 1.5 இன்ச்சு மார்ஜின் விட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போது பஃப் ஸ்லீவுக்கு உங்களுக்கு வந்து அந்த அளவு ப்ளவுஸில் என்ன ஸ்லீவ் இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிற ஸ்லீவை நான் மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டான அளவு மேலே 1.5 இன்ச்சுக்கு கோடு விட்டுட்டு தான் நான் மார்க் பண்ணுறேன். இப்போ கை அளவை மார்க் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கட் பண்ணுறதுக்கும் 1.5 இன்ச் விட்டுட்டேன். இப்போது கையல் பஃப் மாதிரி லைட்டாக இப்போ கை வந்து ஸ்லீவ் அந்த 1.5 இன்ச் விட்டுட்டு நான் மார்க் பண்ண அளவுக்கு வச்சு செக் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இருக்குது. இப்போது லைட்டாக கையல் பஃப்க்கு நம்ம ஒரு ரவுண்டு கொடுப்போம்ல, ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா லைட்டாக மேலே பஃப்பாகவும் இருக்கும். கீழே வந்து அந்த 1.5 இன்ச்சு நம்ம ஃபஸ்ட்டே மார்ஜின் விட்டோம் பார்த்திங்களா, அது வந்து ஒரு ஃபில்ட் மாதிரி வரும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த பஃப் வந்து லுக்காக இருக்கும். நேஷ் எல்லா இடத்துலையும் கம்பல்சரி வெட்டிக்கோங்க. அந்த ஷேப் கொடுக்குறதாவில் சென்டரில். அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் 2 கையும் ஓப்பன் ஆகும். ஏன்னா டபுளாக மடித்து போட்டிருக்கிறதுனால. அடுத்து பார்த்திங்கன்னா கீழேயும் நேஷ் வெட்டிக்கோங்க. ஏன்னா அங்கே தான் ஃபில்ட் வைக்க போகிறோம். அங்கேயும் நேஷ் வெட்டிட்டு அந்த இடத்துலையும் நேஷ் வெட்டுங்க. மறக்காமல் நேஷ் வெட்டுங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இதை எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ ஸ்லீவை எப்பயும் போல் அடித்து திருப்பியாச்சு. இப்போ ஃபில்ட் வைக்கிறதுக்கு நம்ம முன்னே 1.5 இன்ச்சு மார்ஜின் விட்டுருந்தோம் இல்லையா. ஸோ அதை சென்டர் விட்டுட்டு 1.5 இன்ச்சு மார்ஜின் விட்டுட்டு அதை ஃபில்ட்டை வந்து அப்படியே தூக்கி வைங்க. ஸோ அந்த ஃபில்ட்டு அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற ஃபில்ட்டு 2 ஃபில்ட்டும் தூக்கி வச்சுட்டு சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே எடுங்க. வெளியே எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கன்னா அந்த டெட் எண்ட்லேருந்து ஸ்டிச் போடுங்க. டெட் எண்ட்னா ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பஃப் வந்து கரெக்டாக அமுங்கி உட்காரும். ஸோ அவ்வளோதாங்க இது பஃப்பு. மேலே பார்த்திங்கன்னா ஃபில்ட் வைக்கணும். இந்த பக்கம் 3 ஃபில்ட்டு, அந்த பக்கம் 3 ஃபில்ட்டு. இப்போ நம்ம கையல் பஃப் வைக்கிறோம், க்யூட் பஃப்பு இப்போலாம் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. ஸோ அது பேர் வந்து க்யூட் பஃப்பாக, கையல் பஃப் இல்லையா. கையல் சீரியலில் போடுறதுனால அது கையல் பஃப்ன்றாங்க. ஸோ இந்த மாதிரி நேராக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் குதிரை அடிக்க ஒரு ஸ்டிச் போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் கிளாத் வைக்கலாம். நீங்கள் கிளாத்தை கீழே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை சென்டரில் வச்சிங்கனாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ சாரியோட கான்ட்ராஸ்ட் கலர் கிளாத் இருக்குது இல்லையா, அந்த கிளாத்தை இதில் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அந்த இடம் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த சைடு வந்து ஆப்போசிட்டில் 3 ஃபில்ட்டு. ஸோ நீங்கள் ஒவ்வொன்றா வச்சிக்கினாலும் சரி, இல்லை 3 ஒட்டுக்கா எடுத்து வச்சு ஸ்டிச் போட்டுக்கிட்டாலும் சரி. பார்த்திங்கன்னா இந்த பக்கம் 3 ஃபில்ட்டு, அதே மாதிரி அந்த பக்கம் 3 ஃபில்ட்டு ஆப்போசிட் சைட். யார் யார் இந்த ஸ்லீவை ட்ரை பண்ணிங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தீபாவளிக்கு ஸ்பெஷலாக சிம்பிளான பஃப் வச்சு போட்டு பாருங்கள். உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் லாங் வீடியோக்கெல்லாம் நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பஃப் ரெடிங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஸோ இவ்வளோ தாங்க பஃப்பு. வேணும்னா நீங்கள் சென்டரில் அப்படியே வச்சாலும் அது ஓப்பன் அழகாக இருக்கும். இல்லைனா சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டு நீங்கள் வந்து மேல் பைப்பிங் மாதிரி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.